நடிகர் விஜய் மீது அவரது ரசிகர்கள் கொண்டுள்ள அதீத பாசமும் அவர்களது ஆரவாரமான நடவடிக்கைகளும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இவர்களது இந்த நடவடிக்கைகள் வெறும் சினிமா சார்ந்ததாக இருக்கும் வரை எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தற்போது அவர்களை நம்பி தனது தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ளார் நடிகர் விஜய். கூடவே 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் என உறுதியுடன் கூறி வருகிறார். தேர்தல் அரசியலில் இறங்கும் ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு தலைவருக்கு சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் ஆதரவும் தேவை. ரசிகர்களின் ஆதரவை மட்டுமே வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியாது என்பது அரசியல் முதிர்ச்சி கொண்ட ஒருவருக்கு நிச்சயம் தெரியும். இதை விஜயும் உணர்ந்திருக்க கூடும், அல்லது அவருக்கு அரசியல் பாடம் நடத்துபவர்களாவது அது குறித்து அவரிடம் தெரிவித்திருப்பார்கள். ஆனால் விஜய் ரசிகர்களின் அண்மை கால நடவடிக்கைகள், குறிப்பாக ரஜினி நடிப்பில் அண்மையில் வெளியான கூலி படத்தை சுற்றிய அவர்களது எதிர்மறை பரப்புரைகள் அவர்களின் அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 அன்று வெளியாகி முதல் நாளில் 151 கோடி ரூபாய் வசூலித்து உலக அளவில் நல்ல வரவேற்பை பெற்றதாக அந்த படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த படம் வெளியான நாளிலிருந்தே சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் என கருதப்படும் சிலர் கூலி படத்துக்கு எதிராக யூடியூப் சேனல்களில் பொய்யான விமர்சனங்களையும் சமூக ஊடகங்களில் மோசமான பரப்புரைகளையும் முன்னெடுத்தனர் என குற்றம் சாட்டுகிறார்கள் ரஜினி ரசிகர்கள். எக்ஸ் தளத்தில் கூலி ஃபிளாப் என்கிற ஹேஷ்டாக் மூலம் படத்தின் கதை, ரஜினியின் நடிப்பு மற்றும் இயக்கத்தை கேலி செய்யும் மீம்ஸ்களை பகிர்ந்ததாகவும், கூலி படத்தின் வெற்றியை சகித்துக் கொள்ள முடியாமல் தவறான தகவல்களை பரப்பி இந்த அணில் குஞ்சுகள் மோதலை தூண்டுகிறார்கள் எனவும் விஜய் ரசிகர்களை கடுமையாக சாடினார்கள் ரஜினி ரசிகர்கள். கூலி படம் வெளியான திரையரங்கம் ஒன்றில் அந்த படம் குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு எதிர்மறையான கருத்தை தெரிவித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவரிடம் ஆவேசமாக சென்ற 50களில் இருக்கும் ரஜினி ரசிகர் ஒருவர், ஏன்பா நீ விஜய் ரசிகர் தானே, உனக்கு ஏன் இந்த வேலை, படத்தை ஸ்பாயில் பண்ண பார்க்கறியா என கேட்டு அவருடன் சண்டைக்கு சென்றார். அத்துடன் விஜய் எங்கே, ரஜினி எங்கே, அவர் நடிக்க வர்றப்போ விஜய் ஒரு குழந்தை, அவரையும் எங்களோட தலைவரையும் கம்பேர் பண்றியா, உங்க ஆளோட ஜனநாயகன் ஜனவரியில் ரிலீஸ் ஆகிறப்போ நாங்க யாருன்னு காட்டுறோம் என சொன்னதுதான் இந்த சண்டையின் ஹைலைட். விஜய் ரசிகர்களின் இந்த எதிர்மறை பரப்புரைகள் படத்தின் வசூலை பாதிக்கவில்லை என்றாலும் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி தமிழ்நாடு முழுவதுமே ரஜினி ரசிகர்களை கொதிப்படைய வைத்தது. எக்ஸ் தளத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் கூலி என்கிற ஹேஷ்டேக் மூலம் ரஜினி ரசிகர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியதோடு அணில் குஞ்சுகள் என்கிற அடைமொழியுடன் அவர்களை காட்டமாக விமர்சித்தனர். இதுகுறித்து பேசிய ரஜினி மக்கள் மன்றத்தின் மாநில நிர்வாகி ஒருவர், விஜய் ரசிகர்களின் இந்த செயல் ஜனநாயகன் படத்துக்கு ரஜினி ரசிகர்களிடையே பெரும் எதிர்ப்பை உருவாக்கும் எனவும், ஜனநாயகன் பட வெளியீட்டின் போது சமூக ஊடகங்களில் எதிர்மறை பிரச்சாரங்களை முன்னெடுக்க ரஜினி ரசிகர்கள் திட்டமிட்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசும் மூத்த ஊடகவியலாளர் ஒருவர், விஜயின் அரசியல் நகர்வு அவரது ரசிகர்களின் முதிர்ச்சியற்ற தன்மைகளால் பாதிக்கப்படுகிறது எனவும், இந்த மோதல் 2026 தேர்தலில் விஜய்க்கு எதிராக ரஜினி ரசிகர்களின் வாக்கு வங்கியை திருப்பலாம் எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். விஜய் ரசிகர்களின் இந்த மோதல் போக்கு ரஜினி ரசிகர்களுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. ஏற்கனவே அஜித் ரசிகர்களுடனான அவர்களது மோதல் காலங்காலமாக தொடர்கிறது. எனவே அஜித் ரசிகர்களும் பழி தீர்க்க சரியான தருணம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கிய பின்னராவது அவரது ரசிகர்கள் தேர்தலை மனதில் கொண்டு அஜித் ரசிகர்களுடனான மோதலை கைவிட்டு அவர்களுடன் நட்புறவை வளர்த்திருக்கலாம். அதையும் செய்ய தவறிவிட்டார்கள். கடைசியாக வெளியான அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் போதாவது இணக்கம் காட்டி அந்த படம் குறித்து நேர்மறையான கருத்தை வெளிப்படுத்தி இருந்தால் அஜித் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அந்த இணக்கமும் நட்புறவும் 2026 தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூடுதல் வலு சேர்த்திருக்கும். ஆனால் அதையும் கோட்டை விட்டு விட்டார்கள். இந்த நிலையில்தான் அஜித் தனது ரசிகர்களை தனிப்பட்ட நலன்களுக்கு பயன்படுத்த மாட்டேன் என அறிக்கை வெளியிட்டது விஜயின் அரசியல் அணுகுமுறையை மறைமுகமாக விமர்சிப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் அஜித் ரசிகர்கள் தாவேகாவுக்கு எதிராக திரும்புவார்கள் என்கிற சூழல் நிலவுகிறது. போதாக்குறைக்கு சூர்யாவின் ரெட்ரோ பட வெளியீட்டின் போது நடைபெற்ற எதிர்மறை பரப்புரையில் விஜய் ரசிகர்களுக்கும் பங்கிருப்பதாக சூர்யா ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனால் அவர்களும் தங்களது பங்குக்கு வைத்து செய்வார்கள் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் ரசிகர்கள் கலாச்சாரம் அரசியல் வாக்கு வங்கியை, அதாவது ஏறக்குறைய 10 விழுக்காடு அளவுக்கு பாதிக்கும் ஆற்றல் கொண்டது என்கிறது அண்மையில் வெளியான ஆய்வு ஒன்று.
ஆனால் இதற்கு முதிர்ந்த உத்திகள் தேவை. விஜய் ரசிகர்களின் அணில் குஞ்சு போன்ற செயல்பாடுகளோ தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வெற்றி வாய்ப்புகளை சிக்கலாக்கியுள்ளன. விஜய் தன்னை மற்றொரு எம்ஜிஆராக உருவாக்கிக் கொள்ள விரும்புவதை அவரது நடவடிக்கைகளும் பேச்சுகளும் உணர்த்துகின்றன. 1967 மற்றும் 1977 தேர்தல் வெற்றிகளைப் போல 2026இல் தமிழ்நாட்டில் மாபெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதாகவும் அவர் கூறி வருகிறார். ஆனால் 1967இல் அண்ணாவின் தலைமையில் திமுக ஆட்சியை பிடித்தது எளிதான பயணமாக இருக்கவில்லை. திமுகவின் வெற்றிக்கு பின்னால் அண்ணாவின் பேச்சாற்றல், கருணாநிதியின் எழுத்து மற்றும் எம்ஜிஆரின் திரைப்பட செல்வாக்கு உள்ளிட்ட பல ஆண்டுகால உழைப்பு இருந்தது. எம்ஜிஆர் திமுகவில் பல ஆண்டுகள் தொண்டராகவும் பரப்புரையாளராகவும் பணியாற்றி மக்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தினார். ஆனால் விஜயோ வீட்டில் இருந்து கொண்டே ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் செய்து வருகிறார். ஏதோ ஒன்றால் பாதிக்கப்படுபவர்களை நேரில் சென்று சந்திப்பதற்கு பதில் அவர்களை தனது பனையூர் வீட்டுக்கு வரவழைத்து புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்து அனுப்புவதோடு நிறுத்திக் கொள்கிறார். அண்மையில் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டத்தின் போதும் போராடுபவர்களில் சிலரை தனது வீட்டுக்கு வரவழைத்து பேசினாரே தவிர போராட்டம் நடத்தியவர்களை நேரில் சென்று சந்திக்கவில்லை. கேட்டால் கூட்டம் கூடிவிடும் என அவரது தரப்பிலிருந்து 24 மணி நேரமும் விளக்கம் சொல்லப்படுகிறது. இது குறித்து பேசும் அரசியல் ஆய்வாளர்கள், எம்ஜிஆரை விடவா விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு? ஆனால் எம்ஜிஆர் மக்களிடம் சென்றார் என்கிறார்கள். எம்ஜிஆர் அரசியலில் நுழைவதற்கு முன்பு திமுகவில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி மக்களின் உணர்வுகளை புரிந்து எதிரிகளை உருவாக்காமல் ஒரு பரந்த ஆதரவு வட்டத்தை உருவாக்கினார். ஆனால் விஜயின் ரசிகர்கள் ரஜினி மற்றும் அஜித் ரசிகர்களுடன் மோதலில் ஈடுபட்டு அரசியல் எதிரிகளை உருவாக்கி வருகிறார்கள். கூலி படத்துக்கு ஆதரவு தெரிவித்து ரஜினி ரசிகர்களின் மனதை வென்றிருந்தால் 2026 தேர்தலில் தாவேகாவுக்கு கணிசமான வாக்கு வங்கி கிடைத்திருக்கலாம் என கூறும் மூத்த அரசியல் ஆய்வாளர் ஒருவர், அரசியல் என்பது மக்களை ஒருங்கிணைப்பதுதானே தவிர பிரிவினைகளை உருவாக்குவது அல்ல என்கிறார். விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தாவேகாவின் அரசியல் பரப்புரைக்கான முதன்மையான ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. இந்த படம் விஜயை ஒரு மக்கள் தலைவராக முன்னிறுத்தும் என படக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் விஜய் ரசிகர்களின் முதிர்ச்சியற்ற செயல்பாடுகள் ஜனநாயகன் படத்துக்கு எதிர்மறை அலைகளை உருவாக்கியுள்ளன. எம்ஜிஆர் மக்களை ஒருங்கிணைத்தார், ஆனால் விஜய் ரசிகர்கள் மக்களை பிரிக்கிறார்கள் என்கிறார் சினிமா விமர்சகர் ஒருவர். விஜயின் அரசியல் பயணம் மக்களுடன் நேரடி தொடர்பு இல்லாமல் வெறும் சினிமா செல்வாக்கை மட்டுமே நம்பி முன்னெடுக்கப்படுவது பலவீனமாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் விஜயின் எம்ஜிஆர் கனவு அவரது ரசிகர்களின் அரசியல் அறியாமையாலும் முதிர்ச்சியற்ற செயல்பாடுகளாலும் சிக்கலில் உள்ளது. விஜயும் அவரது ரசிகர்களும் இந்த பாடங்களை உள்வாங்கினால் மட்டுமே அதிலிருந்து மீள முடியும்.